ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளிக்கிழமை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப் அமைஞ்சிருந்தது. அதை பற்றி நாம் லைவ் ஜீமீட்லேயே அப்டேட் கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் அப்டேட் கொடுத்துருந்தோம், வெள்ளிக்கிழமை லைவ் ஜீமீட்டில் என்னெல்லாம் அப்டேட் கொடுத்தோன்றதை இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல கவனித்து பாருங்கள். பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ட்ரேடிங்கான செட்டப் அமைஞ்சுது. இதில் குறிப்பாக சொல்லணும்னாக்க நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டியில் தான் இன்னும் நல்ல ட்ரேடிங்கான செட்டப் அமைஞ்சது. அது ஏன், என்ன காரணம் அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, பேங்க் நிஃப்டியை அதோட கிராஃபும் அதோட ஓயையும் அனலைஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா பேங்க் நிஃப்டி ஃபாலோ ஆகுன்றதுக்கு வேறு என்னெல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இது உங்களுக்கு நல்ல ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸாக அமையும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டியோட கிராஃபை பார்த்துட்டு வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், 1272.6 பாயிண்ட் மைனஸில் போயிருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 2.15 பாயிண்ட். ஃபைனலாக 57,783.25 க்ளோஸ் வச்சு. இதோட கிராஃபை பாருங்கள். ஓப்பன் ஆகும்போதே கேப் டவுனில் ஓப்பன் ஆன இந்த மார்க்கெட்டு தொடர்ந்து பாருங்கள் ஒன் சைடு ரேலி. ஃபைனலாக கடைசி 1 ஹவர் கூட மார்க்கெட்டு இன்னும் ஃபாலோ ஆகி தான் க்ளோஸ் வச்சுது. அட்வான்ஸ்டுன்னு பார்க்கும்போது ஒரு ஸ்டாக் கூட கிடையாது. டெக்லைன் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியோட வெயிட்டேஜ் கவுண்டரில் இருக்கக்கூடிய 14 ஸ்டாக்குமே டவுன் சைடு தான் போச்சுன்னு சொல்லி இந்த இடத்துல காட்டுது. மார்க்கெட்டை ஓப்பன் ஆகும்போதே ரொம்ப கிளியராக, ரொம்ப தெளிவாக பேங்க் நிஃப்டி செல் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கிடச்சிது. வெயிட்டேஜ் கவுண்டர் எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. இந்த இடத்துல பாருங்கள், ஐசிஐசி பேங்கு, அதுக்கு அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்கு. பேங்க் நிஃப்டியில் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இருக்கிறது ஹெச்டிஎஃப்சி பேங்கும் ஐசிஐசி பேங்கும் தான். அப்போ வெயிட்டேஜ் கவுண்டரும் ரொம்ப நல்ல ஓஏ செட்டப் அமைஞ்சிருந்தது. அதுக்கு சப்போர்ட்டிவாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ஆக்சிஸ் பேங்க், இது எல்லாமே செல் ட்ரெண்டுக்கு ஃபார்ம் ஆச்சு. அதாவது ஓஏ அடிப்படையில் செல் ட்ரெண்டுக்கு ஃபார்ம் ஆச்சு. நீங்கள் எப்பவுமே இன்டெக்ஸை மட்டும் தனியாக ஃபாலோ பண்ணுறதை விட இன்டெக்ஸுக்கு உள்ளே என்னென்னலாம் ஸ்டாக்கு வெயிட்டேஜ் ஸ்டாக் இருக்கோ அந்த வெயிட்டேஜ் கவுண்டர் எந்த சைடு போகுதுன்றதை அதையும் சேர்ந்து நீங்கள் அனலைஸ் பண்ணக்கல ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டு பாசிட்டிவாக அல்லது நெகட்டிவான்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பேங்க் நிஃப்டியில் நேற்று மட்டும் 11% நியூ ஓய் இன்க்ரீஸ் ஆச்சு. இதில் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்னு பார்க்கும்போது 8,917 கான்ட்ராக்டு நியூ ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி என்னோடய ஃபேவரட் பையர் அண்ட் செல்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையரை விட செல்லர் தான் 339% அதிகமாக இருக்காங்க. இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல டிமாண்டை விட சப்ளை தான் 339% அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல பேசிக்காக பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க, அங்கே வாங்கிறதுக்கு பையர் அதிகமாக இல்லைன்ற பட்சத்தில் பேசிக்காகவே மார்க்கெட் ஃபாலோ ஆகுன்றது தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஏன்னா செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க, பையரை விட செல்லர் 339% அதிகமாக இருக்காங்க, பையர் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அப்படிங்கும்போது ப்ரைஸ் உங்களுக்கு கீழே விழுன்றது ஒரு அடிப்படை. அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல கால் ஆப்ஷனில் 94,693 கான்ட்ராக்டு கால் சைடு நியூ ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 12,233 கான்ட்ராக்டு அவங்களோட ஓல்டு பொசிஷனை ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. இப்போ கால் ஆப்ஷனில் நெட்டாக பார்க்கும்போது 82,460 கான்ட்ராக்டு நியூ ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே புட் சைடு பார்க்கும்போது 47,444 கான்ட்ராக்டு நியூ ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே 26,959 கான்ட்ராக்டு அவங்களோட ஓல்டு பொசிஷனை ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருந்தாங்க. இப்போ புட் சைடு நம்ம நெட்டாக பார்க்கும்போது 20,493 கான்ட்ராக்டு நியூ ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புட் ஆப்ஷனை விட கால் ஆப்ஷனில் 18% அதிகமான ஓய் இருக்குதுன்னு சொல்லி இந்த டேட்டா நமக்கு சொல்லுது. அடுத்து நம்ம இந்த இடத்துல ஆக்டிவ் கான்ட்ராக்டு வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 59,000 கால் ஆப்ஷனில் 9,023 கான்ட்ராக்டு நியூ ஓய் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. 60,000 கால் ஆப்ஷனில் 10,688 கான்ட்ராக்டு நியூ ஓய் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. 61,000 கால் ஆப்ஷனில் 3,051 கான்ட்ராக்டு நியூ ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல புட் சைடு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் செக் பண்ணி பாருங்கள். 59,000 புட் ஆப்ஷனில் 2,354 கான்ட்ராக்டு ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. 58,500 புட் ஆப்ஷனில் 388 கான்ட்ராக்டு ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. 58,000 புட் ஆப்ஷனில் 1,029 கான்ட்ராக்ட் மட்டுமே இருக்குது. இந்த இடத்துல ஆக்டிவ் கான்ட்ராக்ட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது புட் சைடு எல்லாமே ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிறோம். கால் சைடு ஓஏ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல ஒரு ரைட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினச்சாக்க
புட் சைடு பயப்படுறாங்க, புட் சைடு பயந்துக்கிட்டு ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்க. கால் சைடு கான்ஃபிடெண்ட்டாக ஓஏ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் நெட்டாக பார்க்கும்போதும் இந்த இடத்துல கால் ஆப்ஷனில் தான் 82,000 சம்திங் கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. புட் சைடு 20,000 சம்திங் கான்ட்ராக்ட் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது புட் சைடை விட கால் சைடு 1க்கு 4 மடங்கு அதிகமான ஓய் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்கலாம். இப்போது பேங்க் நிஃப்டி ஃபாலோ ஆகுன்றதுக்கு வெயிட்டேஜ் கவுண்டர் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்கலாம். பெரும்பாலும் எல்லோரும் சொல்லுவாங்க, நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் மட்டும்தான் நான் ட்ரேடிங் பண்ணுவேன், ஸ்டாக்ஸில் ட்ரேடிங்கே பண்ண மாட்டேன், ஸ்டாக்ஸை ஃபாலோவும் பண்ண மாட்டேன், ஸ்டாக்ஸ் நான் வாட்ச் பண்ணுறதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஸ்டாக்ஸை வாட்ச் பண்ணணும். ஏன்னா ஸ்டாக்ஸோட வெயிட்டேஜ் தான் நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ பாசிட்டிவில் போகிறதுக்கும் நெகட்டிவில் போகிறதுக்கும் காரணமாக இருக்குது. அதனால் சில நேரங்களில் இன்டெக்ஸும் நமக்கு செல்லு கொடுக்குது, அதே நேரத்தில் இன்டெக்ஸில் இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் கவுண்டரும் செல் கொடுக்குதுன்னா அது ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக செயல்படும். இந்த மாதிரி நான் சொல்கிறது என்னவோ சின்ன சின்ன விஷயமாக தான் உங்களுக்கு தோணும், ஆனால் இதுதான் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எஃபெக்டிவான ஒரு விஷயமே கூட. அடுத்து ஐசிஐசி பேங்க்கில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் பார்க்கும்போது 11,367 கான்ட்ராக்ட் நியூவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பையர் செல்லர் கவுண்டர்ட்டின்னு பார்க்கும்போது பையரை விட செல்லர் 312% அதிகமாக இருந்திருக்காங்க. அடுத்து கால் ஆப்ஷனில் பார்க்கும்போது 16,116 கான்ட்ராக்ட் நியூவை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே கால் சைடு 191 கான்ட்ராக்ட் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. இப்போ கால் ஆப்ஷனில் பாருங்கள் 15,925 கான்ட்ராக்ட் நியூவையும், புட் சைடு பாருங்கள் 5,556 கான்ட்ராக்ட் நியூ ஓயும் இருக்குது. அப்போ புட் சைடை விட கால் சைடு 1க்கு 3 மடங்கு அதிகமான ஓய் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் ஆக்டிவ் கான்ட்ராக்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 1330 கால் ஆப்ஷனில் 4,185 கான்ட்ராக்டும், 1350 கால் ஆப்ஷனில் 2,234 கான்ட்ராக்டும், 1,400 கால் ஆப்ஷனில் 283 கான்ட்ராக்டும் நியூ ஓயை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுவே புட் சைடு பார்க்கும்போது 1330 புட் ஆப்ஷனில் 1059 கான்ட்ராக்டும், 1320 புட் ஆப்ஷனில் 942 கான்ட்ராக்டும், 1300 புட் ஆப்ஷனில் 557 கான்ட்ராக்டும் நியூ ஓயை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல ஆக்டிவ் கான்ட்ராக்டில் பார்க்கும்போதும் கால் சைடு தான் அதிகமான ஓயை க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்தில் நெட்டாக பார்க்கும்போதும் புட் சைடை விட கால் சைடு 1க்கு 3 மடங்கு அதிகமான ஓயை இருக்குதுன்னு சொல்லி பார்க்குது. அப்போது ஐசிஐசி பேங்க் செல் ட்ரெண்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட வெயிட்டேஜ் என்ன பண்ணும், பேங்க் நிஃப்டி இறங்கிறதுக்கு காரணமாக இருக்கும். அடுத்து நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்கை ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கில் பாருங்கள், கால் ஆப்ஷனில் 17,873 கான்ட்ராக்ட் நியூவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. புட் சைடு பாருங்கள் வெறும் 1,126 கான்ட்ராக்ட் மட்டுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கால் சைடு ஏன் 17,873 கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணவங்க புட் சைடு ஏன் க்ரியேட் பண்ணல, வெறும் 1,126 கான்ட்ராக்ட் மட்டுமே க்ரியேட் பண்ணியிருக்காங்க? இந்த கேள்வி நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருந்தால் இந்நேரம் வந்திருக்கும். அதே நேரத்தில் பிகினராக இருந்தாலும் இந்த கேள்வி உங்களுக்கு தோணியிருக்கும். இப்போ இந்த கேள்விக்கான விடை என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மார்க்கெட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை அர்த்தம். இப்போ இந்த இடத்துல ஆக்டிவ் கான்ட்ராக்ட் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 870 கால் ஆப்ஷனில் பாருங்கள் 5,016 கான்ட்ராக்டும், 880 கால் ஆப்ஷனில் பாருங்கள் 5,513 கான்ட்ராக்டும், 900 கால் ஆப்ஷனில் பாருங்கள் 1,620 கான்ட்ராக்டும் நியூ ஓயை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே புட் சைடு செக் பண்ணி பார்க்கும்போது 870 புட் ஆப்ஷனில் 498 கான்ட்ராக்ட் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு தான் வெளியில் போயிருக்காங்க. அடுத்து 860 புட் ஆப்ஷனில் 378 கான்ட்ராக்ட் நியூவை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து 850 கான்ட்ராக்டில் 338 கான்ட்ராக்ட் மட்டுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஆக்டிவ் கான்ட்ராக்டில் செக் பண்ணி பார்க்கும்போது கால் சைடும் புட் சைடை விட கால் சைடு தான் ஹையஸ்ட் ஓயை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நெட்டாக பார்க்கும்போதும் புட் சைடு விட கால் சைடு 1க்கு 17 மடங்கு அதிகமான ஓய் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாரி வெயிட்டேஜ் கவுண்டர் ரொம்ப முக்கியம். இன்டெக்ஸு பையிங் ஆகுதா செல்லிங் ஆகுதான்னு நீங்கள் கற்றுக்கணுன்னாக்க அதோட வெயிட்டேஜ் கவுண்டர் ஃபாலோ பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நம்மளால் கான்ஃபிடண்ட்டாக இருக்க முடியும். எப்போ உங்களுக்கு மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல கான்ஃபிடென்ட் வருதோ அப்போ தான் எமோஷ்னல் இல்லாமல் உங்களால் ட்ரேடிங் பண்ண முடியும். இப்போ பேங்க் நிஃப்டிக்கு நான் வந்துடுறேன். இந்த பேங்க் நிஃப்டியில் கீழே பாருங்கள் வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள் பேங்க் நிஃப்டியோட ஹெட் மேப் இருக்கும். இந்த இடத்துல எல்லா ஸ்டாக்குமே நெகட்டிவில் வந்திருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா, ஐசிஐசி பேங்க் தான் இருக்கிறதுலே டாப் லூசர் 3.13% செல்லிங் ஆகும். அதுக்கும் அடுத்ததாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் 2.23% செல்லிங் ஆகும். அதுக்கும் அடுத்ததாக ஆக்சிஸ் பேங்க் 2.54% செல்லிங்கும், அதுக்கும் அடுத்ததாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 2.54% செல்லிங்லேயும் இருக்குது. இந்த 4 ஸ்டாக்குமே நம்ம கவுண்டருக்குள்ளே வந்துடுச்சு. இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல டாப் 10க்குள்ளேயே உங்களுக்கு வந்துடுச்சுங்க. ஐசிஐசி பேங்கு,
ஹெச்டிஎஃப்சி பேங்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அது பக்கத்துலேயே ஆக்சிஸ் பேங்க். அப்போது நீங்கள் இந்த டேட்டாவை யூஸ் பண்ணக்குள்ள வெயிட்டேஜ் கவுண்டருக்குள்ளே என்ன நடக்குது, இன்டெக்ஸுக்குள்ளே என்ன நடக்குது, இது எல்லாமே உங்களுக்கு நீங்களாக போய் தேடி தேடி பார்த்து அனலைஸ் பண்ண தேவையில்ல. அதுவே அனலைஸ் பண்ணி இந்த டூல் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். இப்போ இந்த இடத்துல பேங்க் நிஃப்டிக்கு மறுபடியும் வரும். இப்போ இந்த இடத்துல வெயிட்டேஜ் பாருங்கள். நான் கூட எடுத்த உடனே இந்த வெயிட்டேஜில் எதுவுமே இல்லை, ஒரே பிளாங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன். அப்புறமா தான் நமக்கு புரியுது, எல்லா ஸ்டாக்குமே நெகட்டிவில் இருக்கிறதுனால பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக போகிறதுக்கு ஒரு ஸ்டாக் கூட சப்போர்ட் பண்ணல. ஏன்னா இந்த வெயிட்டேஜ் கவுண்டரில் ஒரு ஸ்டாக்காவது பாசிட்டிவாக போயிருந்தால் தான் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவில் போகிறதுக்கு அந்த வெயிட்டேஜ் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்டாக் கூட பாசிட்டிவில் போகாதனால இந்த ஏரியாவே பாருங்கள் பிளாங்காக இருக்குது. அடுத்து பக்கத்தில் பாருங்கள் இன்டெக்ஸ் மூவர்ஸ் டவுன்வேர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஐசிஐசிஐ பேங்க் மட்டும் எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருங்க, கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் வரைக்கும். 300 பாயிண்ட் மீன்ஸ் ஐசிஐசிஐ பேங்கோட இறக்கம் எவ்வளோ வந்திருக்கு உங்களுக்கு, 3.13% வந்து உங்களுக்கு ஐசிஐசிஐ பேங்க் இறங்கியிருக்கு. அப்போ நீங்கள் ரவுண்டாக 3%ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ இதோட வெயிட்டேஜ் பாருங்கள் பேங்க் நிஃப்டியில் 300 பாயிண்ட்டு கீழே இறங்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. அப்போ நீங்கள் தோராயமாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் 1% இறங்குச்சுனாக்க 100 பாயிண்ட்டு பேங்க் நிஃப்டி இறங்கும். அப்போ ஐசிஐசிஐ பேங்க் இந்த இடத்துல 3% இறங்கியிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் 300 பாயிண்ட்டு செல்லிங் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டியில். அடுத்து பாருங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் 2.34%. இதோட செல்லிங் வெயிட்டேஜ் 277.62 பாயிண்ட் கொடுத்துருக்கு. அடுத்து பாருங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்கு, கொடாக் பேங்கு. இந்த 5 ஸ்டாக்கும் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. அதுலேயும் குறிப்பாக ஐசிஐசிஐ பேங்க் மட்டும் 301.52 பாயிண்ட்டு செல்லிங் வெயிட்டேஜும், ஹெச்டிஎஃப்சி பேங்கு 277.62 பாயிண்ட்டு செல்லிங் வெயிட்டேஜும் வந்திருக்கு. அப்போ இது ரெண்டுமே 600 பாயிண்ட் இறங்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் 1272.6 பாயிண்ட் டவுன் சைடு வந்திருக்கு. நீங்கள் இண்டெக்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் ஸ்டாக்கு பையிங் ஆகுதா செல்லிங் ஆகுதான்றதை நீங்கள் ட்ராக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் இண்டெக்ஸ் எந்த அளவுக்கு ஃபாலோ ஆகுது, அல்லது சைட்வேஸில் இருக்கா, அல்லது பாசிட்டிவில் போக போகுதுன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இதில் சைட்வேஸில் இருக்கான்னு எப்படி புரிஞ்சிக்கலான்னு கேட்டிங்கன்னா, டவுன் சைடு எத்தனை ஸ்டாக் வெயிட்டேஜ் கொடுக்குது, அப் சைடு எத்தனை ஸ்டாக் வெயிட்டேஜ் கொடுக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கனாலே டவுன் சைடும் அப் சைடும் ஒரே மாதிரி நேரோவான ரேஞ்சில் வெயிட்டேஜ் கொடுத்துச்சுனாக்க மார்க்கெட் வந்து பேலன்ஸ்டாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். அப்போ டவுன் சைடை விட கால் சைடு அதிகமான ஸ்டாக்கு வெயிட்டேஜ் கொடுக்குதுன்னா இன்றைக்கி மார்க்கெட்டு அப் சைடு இருக்க போகுதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இது நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கூட. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்தமாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை கற்றுக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றின மாஸ்டர் கிளாஸஸில் என்னெல்லாம் கவர் ஆகுன்னு கேட்டிங்கன்னா 3 மந்த்துக்கான நாலேஜ் பேஸ்டு ஏஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா உங்களுக்கு கிடச்சிடும். அதாவது இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இந்த டேட்டா உங்களுக்கு 3 மந்த்துக்கான ஆக்சஸ் கிடச்சிடும். அதுக்கு அடுத்ததாக டேட்டாவை அடிப்படையாக வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு எந்த இடத்துல க்ரியேட் ஆகுதுன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணுன்றது கவர் ஆகும். அடுத்தது கால் சைடும் சரி புட் சைடும் சரி ஆக்டிவ் கான்ட்ராக்ட் எப்படி செயல்படும், அந்த ஆக்டிவ் கான்ட்ராக்டோட கேரக்டரை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை வச்சு மார்க்கெட்டோட புல் பேக் அண்டு பேர் பேக்கை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கவர் ஆகும். அடுத்து ஆர்டர் புக்கில் எவ்வளோ பையர் குவான்டிட்டி இருக்காங்க, எவ்வளோ செல்லர் குவான்டிட்டி இருக்காங்க, அதோட இம்பேக்ட் எப்படி மார்க்கெட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கவர் ஆகும். அடுத்து இஓடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் இஓடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவோட கேரக்டர் வேறு, லைவ் மார்க்கெட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவோட கேரக்டர் வேறு. இது ரெண்டையும் நாம் எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணுங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு கவர் ஆகும். அடுத்து ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, அதுக்கும் அடுத்து ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. இந்த ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவோட ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவுக்கு தான் பவர் அதிகம். அது ஏன் எதனாலன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அடுத்து பாருங்கள் 20 days லைவ் மாஸ்டர் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எப்போவுமே நீங்கள் மார்க்கெட்டை முடிஞ்ச பிறகு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து வச்சு பேக் டெஸ்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா தான் இருக்கும். அது அப்படியே நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணக்கல உங்களுக்கு எமோஷ்னலும் லாஸஸும் அதிகமாகும். ஸ்டாப்லாஸ் கண்டிங் பண்ணிட்டு போகிறத நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, அனுபவிச்சிருப்பீங்க. அதனால் இங்கே நம்ம லைவ் மார்க்கெட்லேயே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி க்ரியேட் ஆகுது, அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டர் எப்படியெல்லாம் சேஞ்சஸ் ஆகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சைக்காலஜினா என்ன, இது எல்லாமே நம்ம லைவ் மார்க்கெட்லேயே பார்த்து புரிஞ்சு லைவ் மார்க்கெட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கும் போது உங்களுக்கு எமோஷ்னல் ரொம்ப குறையும். அப்போ எமோஷ்னல் குறைஞ்சிட்டாலே உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிட்டாலே உங்களுக்கு ட்ரேடிங்கில் வின்னிங்க்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகும். அதனால் மார்க்கெட்டு முடிஞ்ச வேட்டி நீங்கள் பேக் டெஸ்ட்டு பண்ணி கற்றுக்கிறதுக்கும் லைவ் மார்க்கெட்லேயே கற்றுக்கிறதுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது.
இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.